ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிடர் கழக பரப்புரை செயலர், வழக்கறிஞர், திராவிட இயக்க ஆய்வாளர், பேச்சாளர் அருள்மொழி அவர்கள். அம்மா வணக்கம். வணக்கம். திராவிட இயக்கத்தின் மீதான விமர்சனங்கள்ங்கிறது நீங்கள் எதிர்கொள்வது என்பது புதியது கிடையாது. இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒரு ஆரிய திராவிட சண்டை மாதிரி இருந்தது. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா எந்தெந்த சமூகங்களுக்கெல்லாம் பெரியார் பாடுபட்டாரோ, எந்தெந்த சமூக மக்களுடைய ஜாதி சங்க மாநாட்டில் அதிகம் பேசினாரோ அவங்க தான் அதிகமாக பெரியார் விமர்சிக்கிறாங்க. இவரால் தான் நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம், இவர் யார் எங்களை பற்றி பேசுவதற்கு, இவர் தமிழரா, இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் இப்போ அடுத்து வேறு விதமான கான்செப்ட்லாம் சொல்கிறாங்க. பெற்ற மகளுடன் புணர சொல்லி பெரியார் பேசியிருக்கிறாரு, விடுதலையில் இருக்க ஆதாரங்க மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் அப்படி பேசின கருத்து குருமூர்த்தி நான் இதை பாராட்டுகிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு சொல்கிறார். 53 முஸ்லீம்களின் எதிரி முஸ்லீம்கள் ஒழியணும், ஒடுக்கப்பட்ட மக்கள் நம்மிலும் கீழானவர்கள் ஒழியணும், கிறிஸ்தவர்கள் ஒழியணும் அப்படின்ட்டு கடைசியாக பிராமணர்கள் ஒழியணும்னு சொன்னார். அவருடைய அஜெண்டாவில் பிராமணர்கள் ஒழியணுங்கிறது ஒன் ஆஃப் த இதுதான் மெயின். இது தலித்துகளும் முஸ்லீம்களும் ஒழியணும், அவங்கள தான் எதிரியாக பார்த்தாரு. அப்புறம் எங்களையும் லைட்டாக பார்த்தாரு, மற்றபடி வர ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியான விஷயங்கள் கொண்டு போகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குருமூர்த்தி, சீமான் தொடர்ச்சியாக அப்படி பேசுவதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? தந்தை பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் நேரடியாக எதிர்ப்புகளை சந்தித்தவர். ரெண்டாவது, என்னை பற்றி எல்லாரும் பாராட்டணும் என்று நினைக்காத ஒரு தலைவர். இப்படி பேசினா கைத்தட்டு கிடைக்கும். ஆமா, கைத்தட்டுங்கிறது அந்த பாராட்டு புகழ்ங்கிறதே நம்ம பேசி நம்ம மக்கள் 4 பேர் பாராட்டுறது இல்லை, பார்ப்பனர்கள் பாராட்டுறது. அதுக்கு தான் பாராட்டு புகழ். அந்த புகழுக்கு ஆசைப்படாதவர். என்ன நான் சொல்லுவதை நம்பு அப்படின்னு அவர் சொல்லலை. நானே சொன்னாலும் உன் புத்திக்கு சரி என்று படுகிறதா, உன்னுடைய அறிவை கொண்டு சோதித்துப்பார், உன் அறிவுக்கு சரி என்று பட்டால் ஏற்றுக்கொள், இல்லாட்டி விட்டுரு, இப்படி சொன்னவர். இதுக்கு மேல அவரை திட்டி அங்கங்க வாசகங்கள் எழுதும்போது கூட இருக்கவங்களாம் கோவப்படுறாங்க. அப்படின்னா இதுக்கு என்ன கோவப்படுறீங்க, என்ன வாழ்கன்னப்ப நான் ஒன்றும் பெருசா மகிழ்ச்சி அடையில, அது மாதிரி நான் செத்து போயிடுவேன்னு ஒருத்தர் எழுதுறான்னா அதுக்கே நான் வருத்தப்படுவேனா, கோவப்படணுமா? தேவையில்லை. என்னை நல்லவர், தெய்வம் அப்படின்னு தேர்ல தூக்கி வச்சிடாதீங்க. என்னை கெட்டவன்னு சொல்லுங்க, அயோக்கியன்னு சொல்லுங்க. அப்பதான் இவர் என்ன சொன்னாரு அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க, அப்பதான் படிப்பாங்க. இந்த அளவுக்கு தன்னுடைய கருத்துக்கள் மீதும் தன் மீதும் தாக்குதல்கள் வரும்போது நேரடியாக அதை எதிர்கொண்ட ஒரே தலைவர் பெரியார் தான். அவர் வாழும் காலத்திலே இதே மாதிரி விமர்சனம் வந்திருக்கு. ஆமா, வாழும் காலத்திலேயே இப்படி வந்தது. அவர் எழுதிய கருத்துக்களை, அவர் போட்ட தீர்மானங்களை அடுத்த 2 மாதத்துக்குள்ள தவறாக திரித்து பரப்பியவர்கள் அதிகம். எப்படின்னா, சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றப்படும் போது அதுல பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதுல ஒரு தீர்மானம் திருமணமான ஒரு பெண் இன்னொருவரை விரும்பினால் அப்ப அது கிரிமினல் குற்றம். இப்ப சமீப காலம் வரைக்கும் அது கிரிமினல் குற்றம் தான். நல்ல கவனிங்க, ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை விரும்பினா கிரிமினல் குற்றம் இல்லை. ஒரு பெண் திருமணமான ஒரு ஆணை விரும்பினால் அதுவும் கிரிமினல் குற்றம் இல்லை. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு திருமணமான ஒரு கல்யாணம் ஆன ஆம்பளைய விரும்பலாமா? அதுவும் குற்றம் தானேன்னா அது குற்றம் இல்லை, அதுக்கு கிரிமினல் கேஸ் கிடையாது. ஒரு திருமணமான ஆண் இன்னொரு பெண்ணை போய் விரும்புறாரு, அவருக்கு அது கிரிமினல் கேஸா? அதுவும் கிடையாது. ஆனால் ஒரு திருமணமான பெண் இன்னொருவரை விரும்பினால் அந்த ஆணுக்கு அது கிரிமினல் குற்றம். இந்த கருத்தை அவர் விளக்கி சொல்லி, நீ அது விவாகரத்துக்கு சரியாக இருக்கலாம், அப்படி ஒருத்தர் மனம் திரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களோட வாழ முடியாது தானே. ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்காங்க, பிடிக்கலன்னா விவாகரத்து தான் வாங்கணும். அவங்க வேற ஒருத்தரை விரும்புறாங்கன்னா நீங்க விவாகரத்து வாங்கிக்கலாம், அதை கிரிமினல் குற்றமாக்க கூடாது அப்படின்னு சொன்னார். இதை இந்த கிரிமினல் சட்டத்தை தவறுன்னு சொல்லி பின்னால 2010க்கு பிறகு வழக்குகள் உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு தந்தை பெரியார் என்ன பேசினாரோ அதையே தீர்ப்பாக சொல்லியிருக்கு. ஆமா, இது கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது, அது வேணா விவாகரத்துக்கான காரணமாக இருக்கலாம், ஆனால் குற்றம் கிடையாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதுக்கு எவ்வளவு ஆண்டு ஆயிருக்கு? 1945 இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 ஆண்டுக்கு மேல ஆகுது இந்த இடத்துக்கு உச்ச நீதிமன்றம் வர்றதுக்கு. ஆனா அந்த காலத்துல சமகாலத்துல இருந்தவங்களுக்கு அது எப்படி படும்? இன்னைக்கு அது எப்படி படுது பலருக்கு? இன்னைக்கும்
இப்ப பேசும்போதே பாருங்களேன், கீழே எழுதுவாங்க ரொம்ப அறிவாளிகள்லாம் வந்து பெரியார் கள்ளக்காதலை ஆதரித்தாரு அப்படிம்பாங்க. இது மாதிரிலாம் நிறைய ஒரு இப்பயே இதுதானே எழுதுறாங்க. அப்போ வந்து இதை பத்திரிகைகள்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, இதை எப்படி பரப்புறாங்கன்னா, பெரியார் வந்து யார் பொண்டாட்டிய வேணா யார் வேணா கைப்பிடிச்சு எடுத்துட்டு போலான்னு சொல்றாரு. இன்டர்பிரேஷன், இவங்களுடைய இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது. அது மாதிரி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை எப்படி அவங்க வந்து ஒரு பொது சமையலறை இந்த மாதிரியான கம்யூனிட்டி லிவிங் அப்படின்னு சொன்னா அவர் வந்து கூட்டு வாழ்க்கை யார் வேணா யாரோடையும் வாழ்றது இப்படி சொல்றாரு அப்படிங்கிறது. இந்த மாதிரி அவர் வாழும் காலத்திலேயே தவறான அவதூறான திரிபுவாதங்களை எதிர்கொண்டிருக்கிறார். அதே போல மணியம்மையாரை திருமணம் செய்த போதும் இப்படிதான் வந்து எத்தனை பொய், சொந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, என்னென்னமோ வளர்த்து கல்யாணம், இந்த மாதிரி எல்லாம் பொய்னா பொய் அப்ப இருந்தே நிறைய இருக்கு. அவங்க வந்து தந்தை பெரியாரிடம் வந்து முழு என் வாழ்க்கை இதுக்குதான் அப்படின்னு தான் வந்து சேர்றாங்க. இது வந்து ஒரு 25 வயசு பெண்ணுக்கு 1943 ஆமா இப்ப 40 வயசு மாதிரி கணக்கு. அவங்க முடிவு எடுத்து நான் இவரோடு தொண்டு செய்வதற்காக வரேன், அவ்வளவுதான். ஒரு அப்ப பெரியாரையாவுக்கு வந்து 65 வயசு, அவரோட போய் நான் காதலிக்கிறதுக்கு வரேன் அப்படியே வந்தா கூட அது நம்ம பிரச்சனை கிடையாது. ஏன் ஒரு 25 வயசு பெண் 65 வயசு ஆணை காதலிக்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒண்ணும் கிடையாது. ஆனா பொதுவான மத வழக்கத்துல அது ரொம்ப சர்வசாதாரணமா இருந்திருக்கே. சர்வசாதாரணம் இல்ல, எல்லாம் முதல் மரியாதை படத்தை பார்த்து என்ன சந்தோஷப்பட்டாங்க இல்லையா? சிவாஜி பக்கம் நின்று தானே ஃபீல் பண்ணாங்கல்ல எல்லாருக்கும். ஏன் நம்மளுக்கு ஒரு ராதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் தான். அப்ப யாரும் வயசு யோசிக்கலையே, அப்பெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க வந்து அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. இது நடக்கிறத வந்து தெரிஞ்சுதான் பேசுனாங்க. இது வந்து யாரும் தெரியாம பேசல, தெரிஞ்சுதான் வந்து இன்னைக்கும் பேசுறவங்க வந்து தெரியாமல் பேசுகிறவர்களை விட தெரிந்து திட்டமிட்டு பரப்புகிறவர்கள் தான் அதிகம். அப்போ ஒரு 25 வயசு பெண் வந்து இந்த தலைவர் இவருடைய கொள்கை இது வந்து இயக்கம் இந்த நாட்டுக்கு இதான் தேவை, நான் அவரை பார்த்துக்கிறதுக்கும் இந்த கொள்கையை பரப்புறதுக்கும் தான் வர்றேன். அவங்க புலவர் படிப்பு படிச்சவங்க, படிக்காதவங்க எல்லாம் கிடையாது. அப்படி வர்றாங்க, கட்டுரை எழுதுறாங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல சிறைக்கு போறாங்க. அவங்க அப்பாவே திராவிட இயக்கத்துக்காரரு. ஆமா, அவரு திராவிட இயக்கத்துல இருந்தவர், தந்தை பெரியாரோடு பழகியவர் தான். இல்ல நான் சொல்றது அவங்க மணியம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்க படிச்சவங்க, அரசியல் அவங்க பேரே வந்து காந்திமதிங்கிறத முதல்ல திராவிட மணி, அரசியல் மணி, அரசியல் மணின்னு பேர் வச்சுக்கிட்டு அப்புறம் தான் அது மணியம்மை அப்படின்னு ஆகுது. அவங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கும்பகோணத்துல தலைமை தாங்கி ஆமா சிறைக்கு போறாங்க. இல்ல 38 இல்ல 43 சிறைக்கு போறாங்க. அப்போ இவ்வளவு தூரம் ஒரு அரசியல் செயல்பாடுகள் உள்ள ஒரு பெண் இந்த தலைவருக்கு துணையாக நான் வந்து இருக்கேன் வாழ்றேன் முடிவு பண்றாங்க. அவர் வந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு இவங்க ஒரு தகுதியான பெண் அப்படின்னு முடிவு செய்யறாரு. அவங்க 2 பேருடைய அந்த அன்பு வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி அவர் பெரியாரையா இறந்த பிறகு அவங்க எழுதின ஒரு கட்டுரை இருக்கு. அதுல வந்து சொல்லுவாங்க, நான் வந்து என் வாழ்க்கையே இத்தனை ஆண்டுகளாக அவரை விட்டு இல்லை, அவரை பார்த்துக்கிறது தான் என்னுடைய வேலையாகவே இருந்தது. நான் வந்து ஒரு மணி போதும் ஒரு துளி போதும் அவரை பிரிந்தவள் இல்லை. அவர் வந்து என்னை அம்மா அம்மா என்று அழைத்ததை தவிர வேறு சொல்லால் என்னை அழைத்ததும் இல்லை அப்படின்னா அந்த மழலை மொழியை வந்து நான் எப்ப கேட்பேன் அப்படின்னு எழுதுறாங்க. உதவிக்கு அழைச்சாலும் சரி, உயிர் போற வழியில கத்துனாலும் அம்மா அம்மா தான் பேசியிருக்காரு. ஆமா, அப்போ நீங்க இப்படி ஒரு உறவுங்கிறது இருக்கு பாத்தீங்களா, இத வந்து இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து இத வந்து பயங்கரமா புரிஞ்சுக்குவாங்க, ஏத்துக்குவாங்க. அவங்க இந்த மாதிரி மட்டமா சில்லறத்தனமான விளக்கங்களுக்கு ஏமாற மாட்டாங்க. ஆனா இதை திட்டமிட்டு பரப்பி கொண்டிருந்த ஒரு கட்டானது இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ இதை பரப்புற எல்லாருமே வேணும்னு தெரிஞ்சு பொய்யதான் பரப்புறாங்க. அவங்களுக்கு என்னன்னா எப்படியோ அவங்க கையில இப்போ வந்து மலத்தை எடுக்க முடியல, சாணியை எடுக்க முடியல, அதனால இதை எடுத்து வீசிட்டு போறாங்க. இது ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து வெறும் பிரச்சாரங்கள். இன்னைக்கு நடப்பது இது வந்து ஒரு திட்டமிட்ட RSS பின்னணியில் உருவாகிற தாக்குதல்.
அரசியல் பின்னணியில் உருவாகிற தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு எப்பொழுதும் போல் விபீஷணர்கள் கிடைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழர்கள்ல சில பேர் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்கள வச்சு நல்லா இந்த வியாபாரத்தை அவங்க நடத்துறாங்க. இல்ல அதுவும் அவங்க தமிழுக்கு எதிரிங்கிறது மட்டும் இல்ல, அவர் வந்து பறையர்களின் எதிரிங்கிறத திட்டமிட்டு தொடர்ச்சியா கொண்டு வராங்களே. அது இடையில 2000 தொடக்கத்துல வந்தது. இப்ப மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்றது வந்து இப்ப பறையர்கள் பறைச்சிலாம் ரவிக்கேணிய ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இப்ப விலை ஏறாதா என்ன, இப்படி ஒரு பேசியிருக்காரு பாருங்க, வெளிப்படையா பறையர்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக தன்னை காமிச்சிருக்காரு இந்த நாயக்கருங்கிற மாதிரி அவர்களும் பேசுறாங்க. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஆமா பெரியார் இப்படி பேசியிருக்காருங்கிறாங்களே. அதாவது இதை செய்யறவங்க பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு படிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆனவங்க. இவங்க யாரும் படிக்காதவங்க இந்த பேச்சை பேசுறது இல்லை. படிச்சு, அதாவது பெரியாருடைய உழைப்பினாலும் திராவிட இயக்கத்தாலும் படிச்சு இடஒதுக்கீட்டுல வந்த பல பேர் இதை வந்து பரப்புறாங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தி. இதுல வந்து சில அரசியல் கருத்துக்களை நம்ம வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அன்றைக்கு வந்து திராவிடர் கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருந்த முரண்பாடுகள், அப்போ பெரியார் ஐயா வந்து ஒரு ஊர்ல பேசினத இன்னைக்கு வந்து காலம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. அப்ப வந்து இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஒரு காலத்துல ரவிக்கை போட முடியாது. இப்ப வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இவங்கெல்லாம் ரவிக்கை போட ஆரம்பிச்சனால துணி விலை ஏறிடுச்சுன்னா பேசுறாங்க. ஓ, அததான் சொல்றாரு பெரியார். எப்பயுமே இப்ப இந்த பேச்சு கூட இருக்கே, இப்ப வர்றது, அவர் வந்து மகளோட இருக்க சொன்னாரு, இந்த மாதிரி பேச்செல்லாம் கூட இப்படி அவங்க சொன்னாங்க, இப்படி இந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதை எடுத்து அவர் சொன்னாரு. அந்த காலகட்டத்துல அதை தவறுதலாக தான் போட்டிருக்காங்க. இது அப்புறம் பெரியார் மறுத்திருக்காரு. இதை எங்க பேசியிருக்காருன்னா, பின்னால எல்லாரும் ஒண்ணு ஆன பிறகு வேலூர் நாராயணன் அவர்கள் வீட்டு நிகழ்ச்சியில, ஆமா வேலூர்ல மேயராக இருந்தார், அவர் வீட்டு திருமண நிகழ்ச்சியில தந்தை பெரியார் பேசுறாரு. அப்போ வந்து தான் வந்து ஜாதி ஒழிப்புக்காக செய்த பணிகளை எல்லாம் சொல்றாரு. அப்ப இது மாதிரி கூட பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் என்ன பேசுனேன் அப்படின்னு இத எங்க நேரடியா விளக்கணுமோ அங்க விளக்கியும் சொல்லியிருக்காரு. இந்த விளக்கத்தையும் நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கோம், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறமும் அதையே ஒருத்தர் எடுத்துட்டு வந்து தெருவில் நின்றுக்கிட்டு 10 மைக்கை வச்சுக்கிட்டு பின்னாடி 100 பேரை வச்சுக்கிட்டு பேசுறாரு. எல்லாரும் மைக்குக்கு முன்னாடி தான் ஆட்களை வச்சு பேசுவாங்க. இதுவே வித்தியாசமா இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு இந்த பத்திரிகையாளருங்கிற பேர்ல இருக்கிற ஒரு RSS, அவரை முகவர்னு சொல்றாங்க. முகவர்னா நாகரிகமா இருக்குல்ல, ஏஜென்ட்னா நல்லா இல்ல. அவர் வந்து ஒரு RSSக்காக இங்க வேலை பார்க்கிறவர், ரொம்ப RN ரவி மாதிரி அவரும் RSSக்காக வேலை பார்க்கிறோம். அவர் வந்து இதை பாராட்டுறாருன்னா சரியா இருக்குல்ல கணக்கு. எங்க இருந்து திட்டம் வருது, எங்க சுவிட்ச் போட்டிருக்காங்க, எங்க மைக்கு சத்தம் கேட்குது அப்படின்னா சுவிட்ச் நாக்பூர்ல இருக்கு, மைக்கு வந்து ப்ரெஸ் மீட்ல பேசுது, அதுக்கு பாராட்டு வந்து துக்ளக் ஆஃபீஸ்ல இருந்து வருது. அப்ப இது நீட்டா அரசியல் ரீதியாக திட்டமிட்டு பரப்பப்படுற அவதூறு. அதனாலதான் நீங்க எப்பயுமே ஊடகங்களுக்கு வந்து மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா நீங்க விவாதங்கள் நடத்தினவங்க, ஊடகத்துல இருந்தவங்க. விவாதம் நடக்கும்போது உங்களுக்கு காதுல பிசிஆர்ல இருந்து, ஆமா அதுக்கு என்ன பேரு, பிசிஆர்ல இருந்து இந்த மைக்ல சொல்லுவாங்க, உள்ள வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களை மருத்துவ ஒருத்தர் பேசுறாருன்னா ஒரு பாக்ஸ்ல உங்களையும் உங்களை மறுத்து பேசுற 2 பேரையும் காப்பாங்க. நீங்க மட்டும் பேசுனீங்கன்னா உங்களை மட்டும் காப்பாங்க. இதை டைரக்ஷன் பண்றதுக்கு பிசிஆர் உள்ள இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க பாருங்க அருண்மொழி ஏதோ கருத்து சொல்றாங்க, உள்ள போங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் ஏதோ ஒன்று சொல்லும்போது சரி அவங்கள கட் பண்ணுங்க, அவர்கிட்ட கேள்விக்கு போங்க, டைம் ஆயிடுச்சு, இதெல்லாம் உங்களுக்கு காதுல வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. இது மாதிரி தான் வந்து எல்லா ஊடகத்துக்கும் டெல்லியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டு தான் இருக்கு, அவங்களுக்கு வேற வழியா வருது. அதுல இவர் பிரஸ் மீட் நடத்துறாரு, நீங்க எல்லாம் போய் கேள்வி கேட்கணும், அதை வந்து பெருசா போடணும், இவர் இப்படி சொல்லிவிட்டார், அவர் அப்படி சொல்லிவிட்டார் அப்படின்னு போடணும். போட்டுட்டு அதை பத்தி விவாதம் வைக்கணும். இது என்னன்னா ஒரு நான் இஷ்யூவை இஷ்யூவாக்குறது, பிரச்சனை இல்லாத ஒன்றை பிரச்சனையாக உருவாக்குறது. அதுக்கு என்ன நோக்கம்னு சொன்னா, இங்க நிஜமாவே இன்னொரு பிரச்சனை வருது, மிகப்பெரிய பிரச்சனை வருது,
அந்த பிரச்சனை மக்களுக்கு தெரிஞ்சா புரிஞ்சா பிஜேபி ஆட்சிக்கு பிரச்சனை, எதிர்ப்பு. இது தெரியாம இருக்கிறதுக்கு இந்த இந்த பிரச்சனை இல்லாத ஒன்றை பிரச்சனையாக்கி காட்டுங்க அப்படிங்கிறது. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பெரியார் என்ன சொன்னாருங்கிறது, சொன்னதை பேசினா கூட பரவாயில்ல, சொல்லாததை ஒருத்தர் ஒளரி அதை பத்தி நம்ம விவாதம் பண்றதுங்கிறது எவ்வளவு நேரக்கேடு, யோசிச்சு பாருங்க. இது மாதிரி எத்தனை லட்சம் பேரோட நேரத்தை இவங்க வந்து வீணடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இது திட்டமிட்டு பண்ற வேலை. ஏன் செய்யறாங்கன்னா, இன்னைக்கு வந்து நீட்டை விட பெரிய ஆபத்து வரப்போகுது யூஜிசி மூலமாக. ஆமா, சிஎம் கூட கண்டிச்சாரு. ஆமா, எல்லா பல்கலைக்கழகங்களையும் வந்து நேரடியாக கவர்னர் கண்ட்ரோல் பண்ணுவாரு. கவர்னர் கண்ட்ரோலுக்குன்னு அவர் அதிகப்படியாக வேலை செய்ய ஆரம்பிச்சுதான் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள்ல உரிய நேரத்துல பட்டமளிப்பு விழாவே நடக்கிறது இல்லை. படிச்சு முடிச்ச பசங்கள்லாம் டிகிரி வாங்குறதுக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஏகப்பட்ட வைஸ் சான்சலர், ரெஜிஸ்ட்ரார், இவங்க கவர்னர் கண்காணிப்புல யார் யாரையெல்லாம் நியமிச்சாங்களோ அதுல பாதி பேருக்கு மேல ஊழல், மீதி பேர் வந்து உள்ள இருக்கவங்களோட தகராறு, அந்த அமைப்பையே செயல்பட விடாம பண்றது. இப்படி ஒரு கலகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை அவங்க நியமிக்கிறாங்க, மத்திய அரசு நியமிக்குது. அவருடைய வேலை என்னமோ அதை விட்டுட்டு அரசின் கொள்கைகளை பேசுறது, மாநில மக்களுக்கான திட்டங்களை பத்தி இவர் பேசுறது, இந்த வேலை செய்யக்கூடிய பவர் அவர்கிட்ட இருக்குன்னு முழுக்க பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தரை நேரடியாக நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு, கொண்டு வராங்க. ரெண்டாவது, அப்படி வர்றவர் கல்வியாளராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை பற்றிலாம் விவாதிக்க கூடாதுன்னு தான் படைமாட்டுறாங்க. ஆமாம். அடுத்தது என்ன வரப்போகுது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் சேர்றதுக்கு சார் எதுவுமே கிடைக்கலிங்க, எங்கள் பொண்ணுக்கு பிஎஸ்சி ஜியாகிரஃபி வாங்கி கொடுங்க அப்படின்னு வர்றாங்க பார்த்தீங்களா. அந்த பிள்ளைங்களாம் இனி படிக்க முடியாது. அவங்களுக்கு என்ன கொண்டு வராங்க, நுழைவுத் தேர்வு. அப்போ நம்ம கல்லூரி இருக்குது, ஒரு ஊரில் 10 கல்லூரி இருக்குது, 10 கல்லூரியில் வந்து ஒரு 2000 பேர் படிக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவன் ஒரு தேர்வு வைக்கிறது எங்கள் டெல்லியிலேருந்து, அந்த தேர்வில் இவ்வளோ மார்க் வாங்கணும். அப்போ அந்த மார்க் வாங்கினவங்க ஒரு 600 பேர் இருந்தால் மீதி 10 கல்லூரியில் 1400 இடம் இருக்கும், நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, ஆனால் படிக்க முடியாது. இது எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை. இது கொண்டு வர அவங்க வந்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதை பற்றி விவாதம் நடக்குது தமிழ்நாடு சட்டமன்றத்தில், அதை கண்டித்து தீர்மானம் போட்டிருக்காங்க. இதை பேச வேண்டிய நேரத்தில் பெரியார் பேசாத ஒன்றை ஒரு ஆளை வச்சு பேச ஆதாரம் தாங்க கொடுங்க, இதுக்கு ஒரு 4 பேர் உட்கார்ந்து விவாதம் இப்படி நடத்துங்க. அப்ப மக்களுக்கு ஏதோ இதுதான் பிரச்சனை போல இருக்கு. பெரியார் சொன்னாரா, சொல்லலையா, சொல்லி இருந்தா சரியா தப்பா, இது எவ்வளவு ஒரு ஆபத்தான வேலை. இந்த வேலைக்கு அடியாள் வேலை பார்க்குறவங்கள மக்கள் வந்து அடையாளம் கண்டுக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா சீமான் போன்றவர்கள் வரலாம் போகலாம், பெரியார் என்றும் நிலைத்திருப்பார். இவங்க இப்படி கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் என்றும் நிலைத்திருப்பார் அப்படிங்கிற விஷயத்த நிறைய வரலாற்று ஆதாரங்களுடன் குறிப்புகளுடன் கருத்தியலும் கலந்து வருங்காலத்துக்கு எதையெல்லாம் எடுத்துக்கொள்ளணுங்கிறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி.